லேவியராகமம் அதிகாரம் 2 தானிய பலி, மீல் ஆஃபரிங் அல்லது கிரெயின் ஆஃபரிங். தலைப்பு: மூடிய உலை அடுப்பும் திறந்த உலை அடுப்பும், அதாவது கிறிஸ்துவின் மறைவான மகிமையும் வெளியரங்கமான மகிமையும். பாடம் 6. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிக்கின்றேன். இன்று நாம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். இது போஜன பலி. இதை தானிய பலி என்று சொல்வது சிறப்பாக இருக்கும் என்று நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த தானிய பலியில் மெல்லிய மாவு, எண்ணெய் ஆகியவைகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்றும் அவைகளை என்னென்ன விதங்களில் சுட்டுக் கொடுத்தார்கள் என்றும் கடந்த வாரங்களில் நாம் பார்த்தோம். மெல்லிய மாவை எண்ணெயிலே பிசைந்தும் சுட்டுக் கொடுத்தார்கள், உதிரி மாவிலே எண்ணெயை கலந்தும் கொடுத்தார்கள். மெல்லிய மாவு எப்படி வருகிறது என்று நமக்கு தெரியும். நிலத்தை உழுது, பண்படுத்தி, விதைத்து, அறுத்து, களத்தில் சேர்த்து, போரடித்து, தூற்றி, அதன்பின் அரைத்து, சலித்து, இப்படி ஒரு நீண்ட செயல்முறை, ஒரு நீண்ட வழிமுறை. அதற்கு பிறகுதான் மெல்லிய மாவு வருகிறது. இந்த மெல்லிய மாவை சுட்டு தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். 2 விதமான உலை அடுப்புகள் இருந்தன. ஒன்று மூடிய உலை அடுப்பு, இன்னொன்று திறந்த உலை அடுப்பு. இன்று நாம் மெல்லிய மாவை சுட்டுக் கொடுக்கும் விதங்களில் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்கப் போகிறோம். தானிய பலியில் 2 முக்கியமான முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று மூடிய உலை அடுப்பில் சுடுதல், 2 திறந்த உலை அடுப்பில் சுடுதல். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒன்று மூடிய உலை அடுப்பில் சுடுதல், 2 திறந்த உலை அடுப்பில் சுடுதல். இது ஒரு சாதாரண சமையல் முறை அல்ல. இதில் ஆழமான இறையியல் அர்த்தம் இருக்கிறது. மூடிய உலை அடுப்பு, திறந்த உலை அடுப்பு. இதை புரிந்து கொள்ள நாம் ஆசரிப்பு கூடாரத்தை, சந்திக்கும் கூடாரத்தை நினைத்து பார்க்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தன என்று நமக்கு தெரியும். ஒன்று வெளிப்பிரகாரம், 2 பரிசுத்த ஸ்தலம், 3 மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரம் திறந்த பகுதி. பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மூடிய பகுதி. பரிசுத்த ஸ்தலத்தில் நடப்பவை ஆசாரியர்களுக்கும், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நடப்பவை பிரதான ஆசாரியனுக்கும் மட்டுமே தெரியும். பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மூடிய பகுதி. ஆனால் வெளிப்பிரகாரத்தில், திறந்த வெளிப்பிரகாரத்தில் நடப்பவை பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அதை பார்த்தார்கள். வெளிப்பிரகாரம் திறந்த பகுதி, பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் மூடிய பகுதி. வெளிப்பிரகாரத்தில் திறந்த வெளியில் நடந்ததை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும், அதாவது மூடிய பகுதியில் நடந்தவைகள் ஆசாரியர்களுக்கும் பிரதான ஆசாரியனுக்கும் மட்டுமே தெரியும். 2 பகுதிகள். ஒரு மூடிய பகுதி, ஒரு திறந்த பகுதி. மூடிய பகுதி பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். திறந்த பகுதி வெளிப்பிரகாரம். இது கிறிஸ்துவை காட்டும் உருவகம். இதுபோலத்தான் மூடிய அடுப்பும் திறந்த உலை அடுப்பும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டும் 2 மிக முக்கியமான முன்னடையாளங்கள் உள்ளன. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், 2 கானான் தேசம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் கிறிஸ்துவை குறிக்கிறது. இதில் மிக முக்கியமான வேறுபாடு மூடிய பகுதி, திறந்த பகுதி. அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் 2 வாழ்க்கை தளங்கள் உள்ளன. ஒன்று
அவருடைய மறைவான வாழ்க்கை, அந்தரங்கமான வாழ்க்கை. இன்னொன்று அவருடைய பகிரங்கமான வாழ்க்கை, வெளியரங்கமான வாழ்க்கை, வெளிப்பட்ட வாழ்க்கை. மூடிய உலையடுப்பு அவருடைய மறைவான மகிமை, மறைவான அழகு. திறந்த உலையடுப்பு அவருடைய வெளிப்பட்ட பகிரங்கமான மகிமை, பகிரங்கமான அழகு. இந்த இரண்டு காரியங்களையும் நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெளிவாக பார்க்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன், நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல், மாதிரி, ஒப்பனை, சாயல். இதை ஒருபோதும் மறக்க வேண்டாம். வேதாகமத்தின் மிக முக்கியமான நோக்கம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செய்து முடித்தார் என்பதை நமக்கு காண்பிப்பதுதான். இப்போது ஒரு கேள்வி, மகிமை என்றால் என்ன? அக்கினி இறங்குவதா? மேகம் இறங்குவதா? மகிமை என்றால் தேவன் வெளியரங்கமாவது, மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் காட். உணர்ச்சி வசப்பட்டு மகிமை மகிமை என்று சொல்வது மகிமை அல்ல. தேவன் வெளிப்படுவதுதான், தேவன் வெளியரங்கமாவதுதான் மகிமை. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் குணங்கள் வெளிப்படுவதுதான் மகிமை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 3 மகிமைகள் உள்ளன. ஒன்று பர்சனல் க்ளோரி அல்லது எசென்ஷியல் க்ளோரி, தனிப்பட்ட மகிமை. இது எதை குறிக்கிறது? அவர் தேவன், இயல்பிலேயே அவர் தேவன். இரண்டாவது அஃபிஷியல் க்ளோரி, அலுவலக மகிமை, அதிகாரப்பூர்வமான மகிமை. அவர் தேவனாகவும் இருக்கிறார், மனிதனாகவும் இருக்கிறார். அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே பரிந்துரைப்பவராக இருக்கிறார். அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே திறப்பின் வாசலில் நிற்கிறார். மீட்பின் அலுவலுக்காக அவர் வந்தவர். அஃபிஷியல் க்ளோரி. மூன்றாவது மாரல் க்ளோரி. இந்த பூமியில் மனித குமாரனாக வாழ்ந்த அவருடைய வாழ்க்கையின் மகிமை, அவருடைய வாழ்க்கையின் அழகு. முதல் 2 மகிமைகள் மூடியவை, மறைவானவை. அதாவது பர்சனல் க்ளோரி அண்ட் அஃபிஷியல் க்ளோரி. இந்த இரண்டும் மறைவானவை. அவருடைய 3வது மகிமை மாரல் க்ளோரி. இது திறந்தது, வெளிப்பட்டது, வெளியரங்கமானது. தேவகுமாரன், மனிதகுமாரன். ஓர் எளிய விளக்கம். தேவகுமாரன் என்றால் என்ன பொருள்? மனிதகுமாரன் என்றால் என்ன பொருள்? இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். தேவகுமாரன் என்றால் தேவன், மனிதகுமாரன் என்றால் மனிதன். அவர் 1/3 தேவன் அல்ல. He is not 1/3 God. He is complete God and perfect man. முழுக்க முழுக்க அவர் தேவன், முழுக்க முழுக்க அவர் மனிதன். 100 விழுக்காடு அவர் தேவன், 100 விழுக்காடு அவர் மனிதன். இதை குறிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் தேவகுமாரன், மனிதகுமாரன். இப்போது முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தேவன் என்ற தளத்தில் வாழ்ந்தாரா அல்லது மனிதன் என்ற தளத்தில் வாழ்ந்தாரா? இந்த பூமியிலே அவர் மனிதன் என்ற தளத்தில் தான் வாழ்ந்தார். அவர் தேவன். தான் தேவன், தேவகுமாரன் என்பதை சிலர் தங்களுடைய விசுவாசத்தினால் கண்டுகொண்டால் கண்டுகொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். ஆனால் அவர் தேவன் என்ற தளத்தில் இந்த பூமியில் வாழவில்லை. அவர் முழுக்க முழுக்க மனிதன் என்ற தளத்திலேயே வாழ்ந்தார். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபமெடுத்து மனுஷர் சாயலானார் என்று பிலிப்பியர் 2:6-7 பிலிப்பியர்களை வாசிப்பது போல அவர் தேவன்தான். ஆனால் விசுவாசத்தினால் அதை யாராவது கண்டுகொண்டார்களே தவிர அவர் தேவன் என்ற தளத்தில் பகிரங்கமாக வாழவில்லை. இப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மறைவான மகிமைக்கு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஒரு முறை ஆண்டவராய் இயேசு தம் சீடரிடம் மனிதர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சில எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்,
மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்றார். இப்படி ஒரு சிலர் விசுவாசத்தினாலே அவரை கண்டுகொண்டார்களே தவிர, எல்லாரிடத்திற்கும் சென்று நான் தேவன் நான் தேவன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யாருக்கும் எதையும் நிரூபிக்கவில்லை, காண்பிக்கவும் இல்லை. அவர் தேவகுமாரன் என்ற உண்மை பகிரங்கமாக அறிவிக்கப்படவில்லை. அது விசுவாசத்தினால் மனிதர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னொரு எடுத்துக்காட்டு, மறுரூபமலையில் அவர் தம்முடைய மகிமையை, தாம் தேவன் என்பதை பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 சீடர்களுக்கு காட்டுகிறார். ஆனால் காட்டின பிறகும் அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அவர் தேவன் என்ற தளத்தில் பகிரங்கமாக வாழவில்லை. இது ஒரு மூடிய உலையடுப்பு. அவர் அந்தரங்கமாகத்தான் வாழ்ந்தார். மகிமை இருந்தது, ஆனால் அது மூடியே இருந்தது. அதுபோல அவர் தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் என்பதையும், அலுவலக ரீதியாக அவர் எதற்காக வந்திருக்கிறாரோ அந்த அஃபிஷியல் குளோரியையும் அவர் பெரும்பாலும் மறைத்துக் கொள்கிறார். எடுத்துக்காட்டாக, கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்க ரோம போர் வீரர்கள், பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் வருகிறார்கள். பேதுரு வாளை உருவி ஒரு ரோம போர் வீரனின், பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரன் மல்குசனுடைய காதை வெட்டுகிறார். அப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பேதுரு, உன் வாளை உரையில் போடு. நான் வேண்டிக் கொண்டால் பிதாவானவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை எனக்கு அனுப்ப மாட்டாரோ என்றார். நான் அலுவலக ரீதியாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். ஒரு மிஷனோடே இந்த பூமியிலே வந்திருக்கிறேன். என்னுடைய அஃபிஷியல் குளோரியை காட்டுவதற்கு நான் இப்போது தேவனிடத்தில், பிதாவினிடத்தில் கேட்டால் அவர் எனக்கு 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்புவாரே என்ற பொருளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்படியானால் அவர் அஃபிஷியல் குளோரியை மறைத்துக் கொள்கிறார். அவர் அந்த தளத்திலே வாழவில்லை. இந்த இரண்டுமே, அதாவது அவருடைய தனிப்பட்ட மகிமையும் அலுவலக மகிமையும் எப்போதுமே மறைந்திருந்தன. அதிகாரம் இருந்தது, ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. அவருக்கு அதிகாரம் இருந்தது, தேவதூதர்களை அழைக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது, ஆனால் அவர் அதை பயன்படுத்தவில்லை, வெளிப்படுத்தவில்லை. இதுதான் மூடிய உலையடுப்பு. அவர் இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்தபோது வெளிப்பட்ட அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமை என்ற ஒன்றே ஒன்றுதான் நமக்கு தெரியும். வெளியரங்கமான, வெளிப்பிரகாரமான மகிமை. மனிதன் என்ற தளத்திலே அவர் எப்படி வாழ்ந்தார், இந்த மகிமை நமக்கு தெரியும். இந்த மகிமையை, இந்த அழகை நாம் பார்க்க வேண்டும். இதை பார்த்தால் இவரைப் போல நாமும் எப்படி வாழ வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள் எழும். இஸ்ரேல் மக்களில் 11 கோத்திரங்களுக்கும் பங்கு உண்டு. ஆனால் லேவியர்களுக்கு தேவனே பங்கு, தேவனே சொத்து, தேவனே சுதந்திரம், தேவனே காணியாட்சி, தேவனே செல்வம். நாம் சுதந்திரிக்கப் போகிற, அல்லது நாம் சுதந்திரிக்க வேண்டிய இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு விலையேறப்பட்டவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அழகானவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது நாம் திறந்த உலையடுப்பில் கிறிஸ்துவின் மாரல் குளோரியை பார்க்க போகிறோம். அவருடைய தனிப்பட்ட மகிமையும் அலுவலக மகிமையும் எப்போதும் மறைந்திருந்தன. விசுவாசத்தினால் சிலர் கண்டுகொண்டார்கள். ஆனால் அவருடைய மாரல் குளோரி அது திறந்திருந்தது, வெளியரங்கமாயிருந்தது, பகிரங்கமாயிருந்தது. அதை எல்லாரும் பார்க்க முடியும். அவருடைய மாரல் குளோரியை நான் 7 சிறிய தலைப்புகளிலே தருகிறேன். அதை பற்றி 70 தலைப்புகள் கூட கொடுக்கலாம். புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக 7 தலைப்புகள் கொடுக்கிறேன். இந்த 7 காரியங்களையும் நாம் சுருக்கமாகத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒருவேளை நீங்கள் இவைகளை குறித்து சிந்திப்பதற்கு இதுவரை வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். திறந்த உலையடுப்பிலே அவர் இந்த பூமியில் எப்படி வெந்தார், எப்படி சுடப்பட்டார், எப்படி பாகம் பண்ணப்பட்டார் என்பதற்கு ஒரு முன்சுவையாக இந்த 7 தலைப்புகளை நான் உங்கள் முன் வைக்கிறேன். 1. இயேசுவினுடைய மனுஷிகம் அல்லது மானிடம். 2. அவர் லட்சிய மனிதன். 3.
அவருடைய சுயநலமின்மையும் கண்ணியமும். 4 அவருடைய தீர்ப்புகளும் பரிந்துரைத்தலும். 5 அவருடைய பாவமற்ற தன்மை. 6 அவருடைய நற்பண்புகளின் திரட்டு சமநிலை. 7 அவருடைய சர்வ வல்லமை சர்வ ஞானம். சரி, ஒரு கேள்வி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருக்கு இருந்த மனித உடல் நம்முடைய உடல் போன்ற மனித உடலா அல்லது வித்தியாசமான மனித உடலா? எந்த வகையிலாவது வித்தியாசம் இருந்ததா இல்லையா? நம்மை போன்ற மனித உடல் தானா அல்லது வித்தியாசமான மனித உடலா? அவரால் உடனடியாக மறுரூபமாக முடிகிறது, மறைந்து சொல்ல முடிகிறது, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த முடிகிறது. தேவதூதர்கள் இவருக்கு பணிவிடை செய்கின்ற அளவுக்கு தேவனாகவும் வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு 3 மகிமைகள் உள்ளன என்று பார்த்தோம். ஒன்று அவருடைய பர்சனல் க்ளோரி அல்லது எசென்ஷியல் க்ளோரி, தனிப்பட்ட மகிமை, தேவன் என்ற மகிமை. 2வது அலுவலக மகிமை, தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் என்ற மகிமை. இந்த 2ம் மறைவானவை. ஆனால் இந்த பூமியிலே அவர் மனிதனாகத்தான் வந்தார், மனிதனாகத்தான் வாழ்ந்தார். 3 மகிமைகளில் 2 மகிமைகள் மறைவானவை. அவை அவ்வப்போது வெளிப்படுகின்றன. அவ்வப்போது அவைகளை சிலர் கண்டார்கள். அவர் தேவன், ஹி இஸ் கம்ப்ளீட் காட். அவர் முழுக்க முழுக்க தேவன். அவர் ஆனால் அதை மறைத்துக் கொள்கிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் அவர் மத்தியஸ்தர், அதையும் மறைத்துக் கொள்கிறார். ஆனால் அவருடைய மனித வாழ்க்கை தான் வெளியரங்கமானது, திறந்தது, பகிரங்கமானது. அவர் இந்த பூமியில் மனிதன் என்ற தளத்தில் தான் வாழ்ந்தாரே தவிர 100 விழுக்காடு எப்போதுமே தேவன் என்ற தளத்தில் வாழவில்லை. எனவே ஒன்று அவருக்கு இருந்த உடல் நமக்கும் இருக்கும் உடலை போன்ற உடல்தான். மிக முக்கியமான ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவரிடத்தில் பாவமோ பாவத்தின் போக்கோ பாவத்தின் நாட்டமோ கிடையாது. அந்த உடலிலே பாவமோ அல்லது பாவத்தின் சார்போ கிடையாது. இதை தவிர மீது எல்லாவற்றிலும் எப்படி ஒரு சாதாரண மனிதன் இந்த பூமியில் வாழ்கிறானோ அதுபோலத்தான் அவர் வாழ்ந்தார். இதை விளக்குவதற்கு நான் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறேன். அவருடைய 5 வயதில் அவருக்கு 30 வயதுடைய மனிதனின் மூளை வளர்ச்சி இருந்ததா அல்லது 5 வயது மனிதனுடைய மூளை வளர்ச்சி தான் இருந்ததா? கேள்வி புரிகிறதா? அவருக்கு 5 வயதுக்குரிய உடல் வளர்ச்சி இருந்தபோது அவருக்கு உள்ள வளர்ச்சி 5 வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி தான் இருந்ததா அல்லது 30 வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்ததா? பொதுவாக 30 வயதுக்கு ஏற்ற வளர்ச்சி என்றுதான் பெரும்பாலான மக்கள் பதிலளிப்பார்கள். இங்குதான் நாம் தவறு செய்கிறோம். இல்லை, லூக்கா 2:52 வாசிக்கலாம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இதன் பொருள் என்ன? அவருடைய உடலுக்கும் நம்முடைய உடலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அவருடைய மனித சுபாவத்தில் பாவமோ பாவத்தின் போக்கோ கிடையாது. மற்றபடி அவருக்கு குழந்தை பருவம், இளமை பருவம், வாலிப பருவம் அந்தந்த வயதுக்கேற்ற வளர்ச்சி உண்டு. உடல் எந்த அளவுக்கு வளர்ந்திருந்ததோ அதற்கு ஏற்ற உள்ள வளர்ச்சி தான் இருந்தது என்பதை லூக்கா 2:52 சொல்லுகிறது. ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஹி ப்ராக்ரஸ்ட். அந்தந்த வயதுக்கு ஏற்ற சீரான வளர்ச்சி இருந்தது. உடல் வளர்கிறது, அதற்கேற்றாற்போல் உள்ளம் வளர்கிறது. இந்த பூமியிலே மனிதனாய் பிறந்த ஒருவன் எப்படி வளர்கிறானோ அப்படித்தான் அவர் வளர்ந்தார். அவருடைய 5 வயதில் அவருக்கு 25 வயதுக்குரிய உள்ள வளர்ச்சி இருந்தது என்று வேதம் சொல்லவில்லை. இதை கவனிக்க வேண்டும். உடல் வளர்கிறது, உள்ளம் வளர்கிறது. சங்கீதம் 1:3 இப்படி வாசிக்கின்றோம், தன் காலத்தில் தன் கனியை தந்து என்று. அந்தந்த காலத்தில் அதனதன் வளர்ச்சி. 5 வயது உடல், 5 வயது உள்ளம். 10 வயது உடல், 10 வயது உள்ளம். இதுபோல் அவர் வளர்கிறார். இந்த காரியத்தை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அதுபோல மனிதருடைய பலவீனங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பாவமுள்ள பலவீனம், இன்னொன்று பாவமற்ற பலவீனம். அது என்ன பாவமுள்ள பலவீனம், பாவமற்ற பலவீனம்? பாவமற்ற பலவீனம் என்றால் உணவு வேண்டும், உடை வேண்டும், உறக்க வேண்டும், உறைவிட வேண்டும், ஓய்வு வேண்டும், மனிதர் கண்களில் தயவு வேண்டும், தேவ கண்களில் கிருபை வேண்டும். இவைகளெல்லாம் நமக்கு தேவை. உணவு, உடை, உறக்கம், உறைவிடம், ஓய்வு, மனித தயவு, தேவ கிருபை, இவைகளெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவைப்பட்டதா, தேவைப்படவில்லையா? தேவைப்பட்டது. அவர் தேவன் என்ற தளத்தில் வாழ்ந்திருந்தால் இவைகளெல்லாம் அவருக்கு தேவையில்லையே.
அவருக்கு உணவு, உடை, உறக்கம், உறைவிடம், ஓய்வு தேவைப்பட்டன. அவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரே. அவருடைய பெற்றோர்கள் பூரணர் அல்ல, இவர் பூரணர். ஆனால் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார். சாதாரண ஒரு இஸ்ரவேல் குழந்தையைப் போல அவர் ஆலயத்திலும் ஜெபாலயத்திலும் போய் ஆராதிக்கிறார். மனம் திரும்பாத பாவிகளை பார்த்து அழுகிறார். சாதாரண மனிதர்களைப் போல அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதே. எதற்காக ஜெபிக்க வேண்டும்? ஜெபிக்கிறாரே. அவர் எல்லா பருவங்களிலும், எல்லா உறவுகளிலும், எல்லா பணிவிடைகளிலும் மனிதன் என்ற தளத்தில் வாழ்ந்தபோதும் அவர் முழுமையானவர், பூரணமானவர், சம்பூரணமானவர், நிறைவானவர். அவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிழையோ குற்றமோ குறையோ கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை, மனிதரோடு உள்ள உறவிலே அவருடைய வாழ்க்கையை விவரிப்பதற்கு நான் 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிறேன். இதுதான் திறந்த உலகெடுப்பிலே அவர் வென்று வரக்கூடியது. 1, he was a conqueror. உலகத்தின் கவர்ச்சிகளுக்கோ சலுகைகளுக்கோ ஈர்ப்புகளுக்கோ அவர் அடிமையாகவில்லை. அவர் எல்லாவற்றின் மேலும் வெற்றி பெற்றார், ஜெயம் கொண்டார். 2, he was a sufferer. அவர் மகா பரிசுத்தமான தேவன். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவரை சுற்றி எல்லா இடங்களிலும் தீட்டு, மாசு, அசுத்தம், சீர்கேடு, அழுக்கு இருக்கிறது. இவைகளை அவர் சகித்தார். உலகத்தினுடைய போக்கையும் ஆவியையும் அவர் எதிர்த்தார், சகித்து கொண்டார். ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த உலகத்திலே நீதி, நேர்மை, நியாயம் இவைகளெல்லாம் கிடைக்குமா? கிடைக்காதா? முழுமையாக கிடைக்காது. அப்படியா நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இவைகளை பிறருக்கு கொடுக்க வேண்டும். இந்த வேத பாடத்தில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் திறந்த மகிமையை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1, he was a conqueror. 2, he was a sufferer. 3, he was a benefactor. இந்த உலகத்திலே சுற்றி பார்க்கும்போது எங்கும் துன்பம், துயரம், துக்கம், வேதனை, வருத்தம், வலி, சுகவீனம், பலவீனம், இல்லாமை, இயலாமை இவைகள் எல்லாவற்றுக்கும் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38. அவருடைய மனுஷிகம், அதாவது அவருடைய மானிடம் நம்மை போன்ற ஒரு மானிடம். ஆனால் அவருடைய மானிடத்தில், மனித சுபாவத்தில் பாவமோ, பாவத்தின் சார்போ, பாவத்தின் போக்கோ கிடையாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகிமையை பார்த்தால்தான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற எண்ணம், ஆவல் நமக்குள் எழும். 2, அவர் லட்சிய மனிதர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மாதிரியாக வாழ்ந்த ஒரே ஒருவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள், ஆவிக்குரிய அசுரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நிறைய பரிசுத்தவான்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனால் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய அசுரர்களாக இருந்தாலும் சரி, பாவம், பாவத்தின் சார்பு, பாவத்தின் போக்கு இவைகளின் சுவைகள் அவருடைய வாழ்க்கையில் பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக மார்ட்டின் லூத்தர். இவர் மூலமாகத்தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சத்தியத்தை நாம் மறுபடியும் கற்றுக்கொண்டோம். ஆனால் அவருடைய எழுத்துக்களை பார்த்தால் அவர் தான் ஒரு ஜெர்மானியன் என்ற கூட்டை விட்டு வெளியே வரவில்லை என்று தெரிகிறது. மார்ட்டின் லூத்தர், கால்வின், நாக்ஸ், அகஸ்டின் இப்படி பலர், இவர்கள் இனம், மொழி, நாடு, கலாச்சாரம், பண்பாடு ஆகியவைகளை விட்டு வெளியே வரவில்லை என்று தெரிகிறது. அவருடைய எழுத்துக்களிலும் பேச்சுக்களிலும் இது மிக அதிகமாக தெரியும். நாடு, மொழி, இனம், குலம் என்பவை ஒவ்வொருவருடைய நாடி நரம்புகளில் ஓடுகிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகளை எல்லாவற்றையும் விட்டு வெளியே வந்தார். தேசியம், நாடு, மொழி, கலாச்சாரம், ஜாதி, பண்பாடு, அந்த யுகம் இவைகளை எல்லாவற்றையும் விட்டு வெளிவந்தவர் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். நாடு, மொழி, இனம், குலம், கோத்திரம், ஜாதி, மாவட்டம் என்ற வட்டத்துக்குள் வாழ்பவர்கள் அதிகம். ஆனால் இவைகளையெல்லாம் விட்டு எல்லா யுகங்களுக்கும், எல்லா நாகரிகங்களுக்கும், எல்லா கலாச்சாரங்களுக்கும், எல்லா மக்களுக்கும் பொதுவானவராக மாறியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான். இந்த கிறிஸ்துவுக்குள் மட்டும்தான் ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, யூதனென்றும் இல்லை, கிரேக்கனென்றும் இல்லை, அதிலே கிரேக்கனென்றும் இல்லை, யூதனென்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை, புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமாயிருக்கிறார். இந்த கொலோசியர்
3:11 புற ஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை என்று இருக்கிறது. இது ஜாதியும் இல்லை, தேசமும் இல்லை. இதை ஏன் இப்படி மொழிபெயர்த்தால் எனக்கு தெரியாது. மூல மொழியில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தையை காட்டுமிராண்டி என்றும் இல்லை, நாடோடி என்றும் இல்லை என்று மொழிபெயர்க்கலாம். அதாவது நாகரிகம் உள்ளவன் என்றும் இல்லை, நாகரிகமற்றவன் என்றும் இல்லை என்றும் சொல்லலாம். இந்த உலகத்திலே சில மனிதர்கள் சில நாடுகளுக்கு பொருந்துவார்கள், சில மனிதர்கள் சில யுகத்துக்கு பொருந்துவார்கள், சில மனிதர்கள் சில கலாச்சாரத்துக்கு பொருந்துவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே இனம், மொழி, ஜாதி, கலாச்சாரம், பண்பாடு, யுகங்கள் எல்லாவற்றையும் கடந்தவர். ஐடியல் மேன். There was nothing local in him. There was nothing national in him. There was nothing individual in him. இப்பேற்பட்ட எதுவும் அவரிடம் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய அசுரலாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட மொழிக்கு, ஒரு குறிப்பிட்ட யுகத்துக்குத்தான் பொருந்துவார்கள் என்றால் ஏறக்குறைய இவர்கள் குள்ள மனிதர்களைப் போன்றவர்கள். ஒருவன் இவைகளை கடந்து வர வேண்டும். He must be a universal man. இவைகளையெல்லாம் கடந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு திரும்பி வருவதற்கு எத்தனை யுகங்கள் ஆனாலும் சரி, அவரே எல்லா யுகங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரே லட்சிய மனிதர். அவர்தான் இந்த மனுக்குலத்தின் மெய்யான மனிதர். இது இரண்டாவது குறிப்பு. இதுதான் திறந்த உலகெடுப்பிலே நாம் பகிரங்கமாக பார்க்கக்கூடிய அவருடைய திறந்த மகிமை. மூன்றாவது, சுயநலமின்மை, கண்ணியம். மனிதனை ஒரே ஒரு வார்த்தையில் வர்ணிக்க வேண்டுமானால் அவன் சுயநலமிக்கவன், சுயநலவாதி என்று சொல்லலாம். இதற்கு விதிவிலக்கு கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் இந்த பூமியிலே சுயநலமற்றவராக வாழ்ந்தார். ஒரு கேள்வி, தன் ஆசையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்பட்டதா, ஏற்படவில்லையா? அவருக்கு ஆசை இருந்ததா, இல்லையா? நான் சாப்பிட வேண்டும், நான் தூங்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும், இளைப்பாற வேண்டும், நான் விரும்பின இடத்திற்கு போக வேண்டும், நான் விரும்பின வார்த்தையை பேச வேண்டும், நான் விரும்பினதை செய்ய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்ததா, இல்லையா? விழுந்து போன மனிதனுடைய வாழ்க்கையையும் அவருடைய வாழ்க்கையை வேறுபடுத்த அவர் தமக்கு பிரியமாய் நடக்கவில்லை என்ற ஒரே ஒரு வாக்கியத்தை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார். யோவான் 5:19. கிறிஸ்து தமக்கு சித்தமானவளை செய்தாரா அல்லது செய்யவில்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் விரும்பியதை செய்தாரா, செய்யவில்லையா? செய்யவில்லை. நான் என் சுயமாய் ஒன்றையும் செய்கிறதில்லை. யோவான் 5:30, 6:38. அவரால் சுயமாய் செய்ய முடியுமா, முடியாதா? முடியும். செய்யலாமா, செய்யக்கூடாதா? செய்யலாம். அப்படியென்றால் அவர் தமக்கு சித்தமானவரை செய்யவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, யோவான் 5:30 படிக்கலாம். நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. ஒன்று, அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை. இரண்டாவது, யோவான் 5:30 பார்க்கிறோம், அவர் தமக்கு சித்தமானவைகளை தேடவில்லை. தேடினாரா, தேடவில்லையா? முதலாவது, அவர் தமக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை. இரண்டாவது, அவர் தமக்கு சித்தமானவைகளை தேடவில்லை. தேடி இருக்கலாமா, தேடி இருக்கக்கூடாதா? தேட முடியுமா, முடியாதா? முடியும். தமக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை, தமக்கு சித்தமானவைகளை தேடவில்லை. அடுத்ததாக கேளுங்கள். யோவான் 12:49. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவர் தமக்கு சித்தமானவைகளை பேசினாரா, பேசவில்லையா? அவர் தமக்கு சித்தமானவைகளை பேசவில்லை. ஒன்று,
தமக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை. 2, தமக்கு சித்தமானவைகளை தேடவில்லை. 3, தமக்கு சித்தமானவைகளை பேசவில்லை. அடுத்ததாக படியுங்கள். யோவான் 7:18. சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை திருடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை திருடுகிறவனோ உண்மையுள்ளவனாயிருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. யோவான் 8:50 சொல்கிறது, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. 4 காரியங்கள். 1, அவர் தமக்கு சித்தமானவைகளை பேசவில்லை. 2, தமக்கு சித்தமானவைகளை தேடவில்லை. 3, தமக்கு சித்தமானவைகளை செய்யவில்லை. 4, தம் சுய மகிமையை தேடவில்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் விரும்பியதை பேச வேண்டும், நீர் விரும்பியதை செய்ய வேண்டும், நீர் விரும்பியதை தேட வேண்டும் என்ற எண்ணம் உமக்கு எழுந்ததா என்று கேட்டால் அவர் என்ன சொல்வார்? எழுந்தது, ஆனால் செய்யவில்லை, பேசவில்லை, தேடவில்லை என்றுதான் சொல்வார் என்று நான் நம்புகிறேன். அவர் தம் சொந்த வார்த்தைகளை பேசவில்லை, தம் சொந்த சித்தத்தை செய்யவில்லை, தம் சொந்த காரியங்களை தேடவில்லை, தம் சுய மகிமையை தேடவில்லை. பிதா இல்லாமல் ஒரு வேலையோ வார்த்தையோ விருப்பமோ மகிமையோ இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர் என்றால், இவருடைய மகிமை இப்படிப்பட்டது என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கும் ஒரு வார்த்தை சொல்வார். என்ன வார்த்தை சொல்வார் தெரியுமா? மத்தேயு 16:24. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன்னைத்தானே வெறுத்து என்றால், என் சுயத்தை வெறுத்து, என் சுய வார்த்தைகளை பேசாமல், என் சுய சித்தத்தை தேடாமல், என் சுய சித்தத்தை செய்யாமல், என் சுய மகிமையை தேடாமல், எனக்குரிய எல்லாவற்றையும் வெறுப்பது என்றுதானே பொருள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை, சொல், செயல் முழுவதும் பிதாவினுடைய சித்தம், பிதாவினுடைய வார்த்தை, பிதாவினுடைய மகிமை, பிதாவினுடைய வேலை, பிதாவினுடைய காரியம்தான் நிறைந்திருந்தது. சுயத்தின் சுவடோ சுவையோ அவரிடத்தில் கிடையாது. மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விளம்பரத்தை விரும்பினாரா? அதாவது பிரபலமாக வேண்டும் என்று விரும்பினாரா? அல்லது மறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினாரா? இன்று மனிதர்கள் ஒரு சிறிய காரியம் செய்தவுடன் அதை படம் எடுத்து உடனே பிறருக்கு அனுப்புவார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரபலம், பெயர், புகழ் எல்லாவற்றையும் நிராகரித்தார், மறுத்தார், மறைந்து ஒழுகிறார். எல்லாவற்றிலும் அந்தரங்கம்தான். தான் இருப்பதை காட்டவில்லை, தெரிவிக்கவில்லை. முதன்மையாக இருக்க வேண்டும், மேன்மையாக இருக்க வேண்டும் என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அவர் அற்புதங்கள் செய்தபின் இதை ஒருவருக்கும் சொல்லாதே என்கிறார், மறைந்து கொள்கிறார். அவர் இப்படித்தான் வாழ்ந்தார். தான் ஒன்றுமில்லை என்று பொருட்டாக வாழ்ந்தவர் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்தார் பாருங்கள். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவருக்கு ஒரு முறை சாப்பாடு இல்லாமல் போனபோது ஒரு அத்திமரத்திலே சாப்பாடு கிடைக்குமா என்று பார்க்கிறார். நீங்கள் இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்காவது பிதாவினிடத்தில் போய், பிதாவே, சாப்பாட்டுக்காக ஒரு அத்திமரத்தை பார்க்கக்கூடிய நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டீரே என்று வருத்தப்பட்டிருப்பாரா? எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன் ஒரு நாள் ஒரு படகிலே கடலை கடந்து போக வேண்டும் என்பதற்காக ஒரு மீனவனுடைய படகை கடன் வாங்குகிறார், இரவல் வாங்குகிறார். அவர் பிதாவிடம் போய், பிதாவே, இப்படி ஒரு படகை இரவல் வாங்கக்கூடிய நிலைமையிலே என்னை வைத்து விட்டீரே என்று வருத்தப்பட்டிருப்பாரா? மத்தேயு 8:20 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று கூறுகிறார். அவர் பசியாயிருந்தார், அவர் களைப்பாயிருந்தார், அவர் தாகமாயிருந்தார். சமாரிய பெண்ணிடத்தில் தண்ணீர் கேட்கிறார். எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடியவர் தாகமாயிருக்கிறார். என்றைக்காவது வருத்தப்பட்டிருப்பாரா? எல்லாருக்கும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆள் நான், இப்போது நான் இவளிடத்தில் தண்ணீர் கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விட்டேனே என்று வருத்தப்பட்டிருப்பாரா? இப்படிப்பட்ட நிலைமை வந்திருந்த போதும் தம் கண்ணியத்தையோ கௌரவத்தையோ அவர் ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவில்லை. சுயநலமற்ற வாழ்க்கை. எவ்வளவு மகிமையானவர்! மெல்லிய மாவு திறந்த உலை அடுப்பில் வேக வைக்கப்பட்ட, பாகம் பண்ணப்பட்ட அந்த தானிய உணவு எவ்வளவு மகிமையாக இருந்தது என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். எப்போதுமே
பிறருடைய காரியங்கள் தான். கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிடிக்க வந்திருக்கும் போது இவர்களை போக விடுங்கள் என்றார். சீடருடைய பாதுகாப்பு அவருக்கு முக்கியம். ஒரு முறை தொடர்ந்து 3 நாட்கள் மக்கள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்கிறார். பிறருடைய உணவு, பிறருடைய உடை, பிறருடைய உறக்கம், பிறருடைய களைப்பு, பிறருடைய இளைப்பாறுதல், பிறருடைய சமாதானம், பிறருடைய சந்தோஷம், இவைகளிலேயே அவர் குறியாக இருந்தார். நான் சாப்பிட்டேனா சாப்பிடவில்லையா, நான் தூங்கினேனா தூங்கவில்லையா, நான் இளைப்பாறினேனா இளைப்பாறவில்லையா, என்னை குறித்து யாரும் விசாரித்தார்களா விசாரிக்கவில்லையா என்று அவர் கவலைப்படவே இல்லை. சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு போகும்போது எருசலேம் குமாரத்திகள் அவரை பார்த்து அழுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். நாம் அந்த நிலைமையில் இருந்திருந்தால் என் நிலைமையை பார்த்தீர்களா, எவ்வளவு பரிதாப நிலைமைக்கு தேவனை தள்ளிவிட்டார் என்று ஒருவேளை சொல்லியிருப்போம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட வலது பக்கத்தில் இருக்கும் கள்ளனுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். சிலுவை கருகில் இருக்கும் தன் அம்மாவுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். யோவானுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். எவ்வளவு கண்ணியத்தோடு அவர் வாழ்ந்தார் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நாம் கொஞ்சம் பார்க்க வேண்டும். கண்ணியம், கம்பீரம், இவைகளை அவர் ஒருபோதும் மறக்கவே இல்லை. அடுத்த தலைப்பு, அவருடைய தீர்ப்புகளின் தனித்துவம். நம்முடைய தீர்ப்புகளும், அதாவது நாம் நிதானிக்கிற விதமும் அவர் நிதானிக்கிற விதமும் வேறாக இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு நாள் சீடர்கள் எல்லாரும் கலிலியா கடலிலே படகிலே போய் கொண்டிருக்கிறார்கள். படகு மூழ்கிவிடுமோ என்று பயப்படும் அளவுக்கு காற்று பலமாக வீசுகிறது. படகு மூழ்கப் போகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து படகின் பின்னணியத்தில் உறங்கிக் கொண்டிருக்கார். அப்போது சீடர்களை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள். இப்படி நம்மை யாராவது கேட்டால் நாம் என்ன பதில் சொல்வோம்? நான் இப்போது ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இதை யோசித்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எப்போதாவது யாரிடத்திலாவது ஐ எம் சாரி, கைண்ட்லி எக்ஸ்கியூஸ் மீ, பார்டன் மீ, ஐ அப்பாலஜைஸ், இதனால் தான் இப்படி செய்தேன், இதனால் தான் இப்படி செய்யவில்லை என்று எப்போதாவது விளக்கம் கொடுத்தாரா? மன்னிப்பு கேட்டாரா? என்றைக்காவது ஐ எம் சாரி ஜான், ஐ எம் சாரி பீட்டர் என்று சொன்னாரா? இங்கு சீடர்களெல்லாம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அவர்கள் அவரை எழுப்புகிறார்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொன்னால் நாம் எப்படி பதிலளித்திருப்போம்? நாம் எப்படி மறுவினை ஆற்றியிருப்போம்? சாரி, நான் நன்றாக தூங்கிவிட்டேன். ஓ, உங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து விட்டதோ? நான் உங்களுடைய சூழ்நிலை குறித்து மிகவும் அலட்சியமாக இருக்கிறேன் நினைக்கிறீர்களோ? ஐயோ, இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று நாம் ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருப்போம், மன்னிப்பு கேட்டிருப்போம். அவர் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. தான் தூங்கியது சரி என்று நியாயப்படுத்தவும் இல்லை. அல்லது ஐயோ, உங்களுடைய நிலைமையை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறேனே என்று வருத்தப்படவில்லை. தன்னுடைய செயலை நியாயப்படுத்தவும் இல்லை, தன்னை தற்காத்துக் கொள்ளவும் இல்லை. உங்களுக்கு இப்போது என்ன வேண்டும்? பிரச்சனையா? காற்றே அமைதலாயிரு, அவ்வளவுதானே. நோ எக்ஸ்பிளனேஷன், நோ டிஃபென்ஸ், நோ விண்டிகேஷன், நோ ஜஸ்டிஃபிகேஷன். நாம் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு, நாம் ஒன்றை தீர்க்கிற விதம் வேறு, அவர் தீர்க்கிற விதம் வேறு. நாம் தீர்க்கிற விதம் வேறு, அவர் தீர்க்கிற விதம் வேறு. நாம் நிதானிக்கிற விதம் வேறு, அவர் நிதானிக்கிற விதம் வேறு. நாம் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு, அவர் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு. அவருடைய நண்பன் லாசரு வியாதியாக இருக்கிறான். மார்த்தாளும் மரியாளும் சொல்லி அனுப்புகிறார்கள். சொல்லி அனுப்பியதும் அவர் போகவில்லை. பின்பு போகிறார். இறந்த பிறகு வந்ததுமே மார்த்தாளும் மரியாளும் எதிர்பட்டு, நீர் இங்கே இருந்திருந்தனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே என்று சொல்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி மறுவினை ஆற்றியிருப்போம்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிகவும் தாமதமாக வந்ததற்காகவோ அல்லது வராததற்காகவோ எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை. அவர் சொல்லக்கூடியது, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். நாம் தீர்க்கிற விதம் வேறு, தேவன் தீர்க்கிற விதம் வேறு. நாம் நிதானிக்கிற விதம் வேறு, தேவன் நிதானிக்கிற விதம் வேறு. நாம் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு, அவர் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கடி தான் சிலுவைக்கு போவதை குறித்து பேசினார். பேதுரு ஒரு நாள், ஆண்டவரே, இப்படியெல்லாம் பேசாதே, உமக்கு இப்படியெல்லாம் நடக்காது என்று சொன்னார்.
ஆண்டவருடைய பதில் என்ன? என்மேல் இவனுக்கு எவ்வளவு கரிசனை பார்த்தாயா? அப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும். சாத்தானே அப்பாலே போ, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இப்படி சொன்னால் அந்த உறவு அத்தோடு முடிந்து போகுமா போகாதா? கொஞ்சம் மிருதுவாக பதில் சொல்லியிருக்கலாமா இல்லையா? பேதுரு, நீ அப்படியெல்லாம் சொல்லாதே, நான் சொல்லுகிறதை நீ புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி இருக்கலாமா வேண்டாமா? எவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். கெத்செமனே தோட்டத்தில் ரோம போர் வீரர்கள் இயேசுவை பிடிக்க வந்திருக்கும் போது பேதுரு வாளை உருவி வெட்டுகிறார். நானாக இருந்தால் சபாஷ், உன்ன மாதிரி 10 பேர் இருந்தால் போதும், நான் இந்த பூமியில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிவிடுவேன், நீதான் உண்மையுள்ள சீடன். குருவுக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னவுடன் சீடன் எப்படி துடித்து விட்டான் பார்த்தாயா என்று சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொல்கிறார்? உன் வாளை உரையிலே போடு. அவர் தீர்க்கிற விதம் வேறு, நாம் தீர்க்கிற விதம் வேறு. அவர் நிதானிக்கிற விதம் வேறு, நாம் நிதானிக்கிற விதம் வேறு. அவர் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு, நாம் மறுவினை ஆற்றுகிற விதம் வேறு. His judgments are completely different. இன்னொரு எடுத்துக்காட்டு தருகிறேன். யோவான் ஸ்நானன் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகம் செய்கிறார். அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு ஆண்டவராய் இயேசு சிறைக்கு போய் அவரை பார்க்கவில்லை. யோவான் ஸ்நானன் சிறைச்சேதம் பண்ணப்பட்ட பிறகும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகவில்லை. யோவான் ஸ்நானன் அடக்கத்திற்கும் இவர் போகவில்லை. இப்படி நாம் நடந்தால் நம்முடைய உறவினர்கள், நம்முடைய சகோதரர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு காரியத்தை நாம் தீர்க்கிற விதம், நாம் நிதானிக்கிற விதம் வேறு, தேவன் தீர்க்கிற விதம், நிதானிக்கிற விதம் வேறு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் ஒரு மனிதனிடத்தில் மன்னிப்பு கோரவில்லை, எதற்கும் வருத்தம் தெரிவிக்கவில்லை, சாக்கு போக்கு சொல்லவில்லை, காரண காரியத்தில் எடுத்து கூறி விளக்கம் அளிக்கவில்லை. நான் சொன்னது தவறு, என் கூற்றை நான் திரும்ப பெறுகிறேன் என்றும் அவர் சொல்லவே இல்லை. அவருடைய தரத்தை பாருங்கள். இன்னொரு காரியம் கேட்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்காவது தம் நண்பரிடத்திலோ உறவினிடத்திலோ சீடரிடத்திலோ எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்டாரா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று கெத்செமனே சொன்னார். ஆனால் ஒரு காலம் ஒரு மனிதனிடத்திலும் அவர் எனக்காக பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், என் பலவீனங்களுக்காக ஜெபியுங்கள், எனக்கு சொந்தமாக ஒரு கழுதை வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள், எனக்கு சொந்தமாக ஒரு படகு வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள், எனக்கு உடுத்துவதற்கு ஒரு நல்ல துணி வேண்டும் என்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று தனக்காக ஜெபிக்கும்படி ஒரு மனிதனிடத்திலும் கேட்கவில்லை. அவருடைய மகிமை எவ்வளவு உயர்ந்த மகிமை பாருங்கள். அவருடைய அழகு எவ்வளவு மேன்மையான அழகு பாருங்கள். இதை காண்பிப்பதற்குத்தான் நான் உங்களுக்கு இந்த எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன். 5வது, பாவமற்ற தன்மை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய பாவமற்ற தன்மை. அவருடைய எதிரிகள் உட்பட எல்லாரும் அவர் குற்றமற்றவர், பாவமற்றவர், மாசற்றவர், இவரிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றுதான் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கையின் மட்டம் வேறு, அவருடைய மட்டம் வேறு. இவ்வளவு மகிமையான அழகான கிறிஸ்துவை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், ஆதாயம் பண்ண வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள், யோசனைகள், அபிப்பிராயங்கள், கருத்துக்கள், ஆசைகள், ஆவல்கள், தேடல்கள், மனப்பாங்கு, மனப்போக்கு, சாய்மானம், சுவைகள், முன்னுரிமைகள், இப்படி எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை ஆதாயம் பண்ண வேண்டுமென்றால் அந்த கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவு அழகானவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும், இந்த கிறிஸ்துவை நான் ஆதாயம் பண்ண வேண்டும், இந்த கிறிஸ்துவை நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஏங்கினார். அவர் எவ்வளவு மகிமை பொருந்தியவர். திறந்த உலையடுப்பில் வேக வைக்கப்பட்ட இந்த தானியம் எவ்வளவு மகிமையானது. இவர் எப்பேற்பட்ட சொத்து, எப்பேற்பட்ட சுதந்திரம், எப்பேற்பட்ட காணியாட்சி, எப்பேற்பட்ட பங்கு என்று அவரை அறியாதவரை, நாம் பார்க்காதவரை, அவரை நாம் ஆதாயம் பண்ண முடியாது. 6வது, அனைத்து நற்குணங்களின் சமநிலை. வேதாகமத்தில் மோசே, ஆபிரகாம், நோவா, தானியேல் என பல பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவானிடத்திலும் ஒரு குணம் மேலோங்கி நிற்கும். எடுத்துக்காட்டாக மோசேயிடம் சாந்த குணம் மேலோங்கி நிற்கிறது, ஆபிரகாமிடம் விசுவாசம் மேலோங்கி நிற்கிறது, நோவாவில் நீடிய பொறுமை, எலியாவில் தைரியம்,
தானியேலிடம் பக்தி, தாவீதிடம் தேவனுக்கேற்ற இருதயம், யோபுவில் சகிப்புத்தன்மை, இப்படி ஒவ்வொரு பரிசுத்தவான்களிடத்திலும் ஒரு குணம் மேலோங்கி நிற்கிறது. ஆனால் எல்லாரிடத்திலும் குறைகள் இருக்கும். The tallest trees have the longest shadows. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் எல்லா குணங்களும் சம அளவில் இருந்தன. ஒன்றை விட இன்னொன்று அதிகமாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இதை நான் வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் இன்று இயேசு கிறிஸ்து என்றவுடன் அன்பு என்ற ஒரு குணம் மட்டும்தான் நமக்கு தோன்றுகிறதே தவிர வேறு குணங்கள் நமக்கு தோன்றுவதில்லை, தெரிவதில்லை. அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய இச்சையடக்கம், அவருடைய பணிவு, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பொறுமை, அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய நீதி, அவருடைய நேர்மை, அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, எல்லா குணங்களும் எல்லா நற்பண்புகளும் அவரிடத்தில் சம அளவில் இருக்கின்றன. அவரிடத்தில் எல்லா குணங்களும் இருக்கின்றன என்று ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் இந்த குணம் அதிகமாக இருக்கிறது, இன்னொரு குணம் குறைவாக இருக்கிறது என்று சொல்ல முடியாது. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எல்லா குணங்களும் சம அளவில் இருக்கின்றன. அவரிடத்தில் உறுதி உண்டு, ஆனால் அது பிடிவாதமாக தோன்றாது. எங்கே பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அவர் அமைதியாக இருக்கவில்லை. எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கே அவர் பதில் சொல்லவில்லை. எங்கே போகக்கூடாதோ அங்கே போகவில்லை. எங்கே போகாமல் இருக்கக்கூடாதோ அங்கே போகாமல் இருக்கவில்லை. எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசினார். எங்கே பேசக்கூடாதோ அங்கே பேசாமல் இருந்தார். யாரை சந்திக்க வேண்டுமோ சந்தித்தார். யாரை சந்திக்கக்கூடாதோ அவர் சந்திக்கவில்லை. எல்லா குணங்களும் அவருக்குள் கூடுதலாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை. எல்லாம் சீராக, சமமாக, சரியாக இருந்தன. அவருடைய உணர்ச்சிகளோ, அவருடைய சிந்தனைகளோ, அவருடைய எண்ணங்களோ, அவருடைய சித்தங்களோ எல்லாவற்றுக்குள்ளும் ஒரு இசைவு, ஒரு இணக்கம், ஒரு இனிமை இருந்தது. எடுத்துக்காட்டு, அவர் கடல் மேல் நடக்கக்கூடியவர், காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளக்கூடியவர். ஆனால் அவர் குழந்தைகளை வரவழைத்து தம் மடியிலே வைத்துக் கொள்கிறார். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். அவரிடம் எல்லாம் இருக்கும். அது கெத்செமனிக்கு போகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், கல்வாரியிலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கட்டும், மருவ மலையிலிருந்து இறங்கி வருவதாக இருக்கட்டும், உயிர்த்தெழுந்த பிறகாக இருக்கட்டும், எல்லா குணங்களும் அவ்வளவு சீராக இருக்கின்றன. சக்கரியா போனன் என்ற ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி அவர் இப்படி கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இடத்தில் நாம் இருந்திருந்தால் உயிர்த்தெழுந்த பிறகு நேரே அன்னா காய்வா இவரிடம் சொன்று, யாரை சிலுவையில் அறைந்தீர்கள்? என்னைத்தானே, இதோ பார், நான் உயிர்த்தெழுந்து வந்து விட்டேன் என்று தம்பட்டம் அடித்திருப்போம் என்று கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. உயிர்த்தெழுந்த பிறகு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கும் சீடர்களுக்கும் தரிசனமாகிறார். அப்போது பேதுருவிடம், பேதுரு, நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய் என்று நான் ஏற்கனவே சொன்னேன், மறுதலித்தாய் பார்த்தாயா என்று சொன்னாரா? மறைமுகமாவது சுட்டி காட்டினாரா? இல்லை. கலிலியா கடற்கரையில் இயேசு அவர்களுக்கு உணவை தயாரித்து கொடுக்கிறார். சாப்பிட்ட பிறகு, யோனாவின் குமாரனாய் சீமோனே, என்மேல் அன்பாய் இருக்கிறாய் என்று தான் கேட்டாரே தவிர பேதுரு 3 முறை மறுதலித்ததை குறித்தோ, சீடர்கள் எல்லாரும் கெத்செமனே தோட்டத்தில் தம்மை விட்டு ஓடிப்போனதை குறித்தோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இப்பேற்பட்ட மகிமையை, இப்பேற்பட்ட அழகை நாம் பார்க்க வேண்டும். 7வது, அவருடைய சர்வ வல்லமை, சர்வ ஞானம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ ஞானம் பொருந்தியவர். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். யோவான் 1:47-48. எந்த அளவுக்கு அவருடைய ஞானம் உயர்ந்தது என்றால், பறந்து விரிந்த சமுத்திரத்திலே ஓடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மீனை அவர் பார்க்கிறார். எந்த மீனுடைய வாயில் ஒரு நாணயம் இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். சமாரிய பெண்ணுடைய முன் வரலாறு அவருக்கு தெரியும். இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால், மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. யோவான் 2:24-25. கர்த்தர், சீமோனே சீமோனே,
இதோ கோதுமையை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான் என்று பேதுருவிடம் கூறினார். பிசாசின் அசைவுகள் அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் சர்வ வல்லமையும் சர்வ ஞானம் உடையவர். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான் என்கிறார். சர்வ வல்லமையும் சர்வ ஞானமும் உள்ள தேவன் லாசருவின் கல்லறையில் போய் அழுகிறாரே, இதை எப்படி புரிந்து கொள்வது? பிரியமான பரிசுத்தவான்களே, மூடிய உலகெடுப்பில் அவருடைய பர்சனல் க்ளோரி அல்லது எசென்ஷியல் க்ளோரி அல்லது அஃபிஷியல் க்ளோரியை பார்க்கிறோம். இது எப்போதும் மூடியே இருக்கும். அவருடைய தனிப்பட்ட மகிமையும் அலுவலக மகிமையும் மூடியே இருக்கிறது. திறந்த உலகெடுப்பில் தான் நாம் அவருடைய மகிமையை ஓரளவுக்கு பார்க்க முடிகிறது. இது எவ்வளவு அருமையான தானிய பலி பாருங்கள். தானிய பலி ஆசாரியனுடைய பங்கு. ஆசாரியன் என்பவன் ஆராதிப்பவன், ஆசாரியன் என்பவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆசாரியன் என்பவன் ஆசீர்வதிப்பவன், அவன் ஆசிரியன். நானே அவனுடைய பங்கு, நானே அவனுடைய சொத்து, நானே அவனுடைய காணியாட்சி, நானே அவனுடைய சுதந்திரம், நானே அவனுடைய செல்வம் என்று ஆண்டவர் கூறுகிறார். இவர் எவ்வளவு அருமையானவர், எவ்வளவு நிறைவானவர், எவ்வளவு போதுமானவர், எவ்வளவு மகிமையை பொருந்தியவர் என்பதை பார்க்கும்போதுதான் இவரை நான் அறிய வேண்டும், இவரை நான் ஆதாயம் பண்ண வேண்டும், இவரை நான் சுதந்தரிக்க வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் பிறக்கும். அவருடைய பர்சனல் க்ளோரியையும் அஃபிஷியல் க்ளோரியையும் நான் சொல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய தனிப்பட்ட மகிமையையும் அலுவலக மகிமையையும் நாம் பார்க்கவில்லை. ஆனால் அவருடைய மாரல் க்ளோரி எவ்வளவு உயர்ந்தது, அவருடைய மனித வாழ்க்கையினுடைய தரம் என்ன என்பதை இந்த 7 தலைப்புகளில் நான் கொஞ்சம் கோடிட்டு காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதை மேற்கொண்டு பார்ப்பதற்கு சின்ன சின்ன கோடுகளை நான் வரைந்திருக்கிறேன். மனிதன் என்ற தளத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து மேற்கொண்டும் ஆழமாக தேடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.